அம்மா அப்பாவையும் மதிக்கல, கட்டண பொண்டாட்டியும் மதிக்கல, பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மதிக்கல. அவர்கள் மீதே அவருக்கு அக்கறை இல்லை என்னும் போது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மீது அவருக்கு அக்கறை இருக்க போதா என்ன? தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டான்னு பாட்டு பாடுறாரு, தொட்டுக்கொள்ள சாதனா தரட்டான்னு கேட்கிறாரு. எது குழந்தையை வன்முறை செய்து கொன்ற அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த கும்முடி பூண்டியில் மட்டும்தான் இது நடக்குதான்னு கேள்வி கேட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் நடக்குது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கும்முடி பூண்டியில் நடந்த 3 வயது குழந்தைக்கான அந்த கொடுமைக்காக அல்ல, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த பால்வினை வன்கொடுமைகளுக்கு எதிராகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். 3 வயது குழந்தைக்கு மட்டும் ஏற்படல, 80 வயது முதிய பாட்டிக்கும் இந்த கொடுமை இந்த மண்ணில் ஏற்படுகிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்வார்கள். பேய் அரசானது. என் மருமக பர்கானா பேசும்போது கூட சொன்னான், அவருக்கு மனசாட்சி இருந்தால் இதை செய்ய வேண்டும். அவர் எப்பயாவது உங்ககிட்ட வந்து எனக்கு மனசாட்சி இருக்குன்னு சொன்னாரா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவர் தெளிவாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற போதே சொல்லிவிட்டார். பெத்த அம்மா அப்பாவையும் மதிக்கல, கட்டண பொண்டாட்டியும் மதிக்கல, பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மதிக்கல. அவர்கள் மீதே அவருக்கு அக்கறை இல்லை என்னும் போது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மீது அவருக்கு அக்கறை இருக்க போதா என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லல நான் மனிதாபிமானம் உள்ளவன் அப்படின்லாம் அவர் சொல்லல. ஏதோ வந்தாரு, கழுத்தை மட்டும் ஆட்டினாரு, கையை ஆட்டினாரு, இதை பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாரு முதலமைச்சர். தான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்பதை அவரே நம்பல. இது வந்து ஒரு பேர் விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து விபத்து அப்படிதான் நடந்திருக்குது. தம்பி செந்தில் பேசும்போது கூட சொன்னான், இது மாதிரி ஒரு மாற்றம் இல்லை, மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஒரு மாற்றம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. ஒரு ஆட்சியை வந்து அப்படிலாம் மாற்றம் இல்லைன்னா சொல்லிடக்கூடாது. ஆட்சிக்கு வந்தாங்க, 30 நாள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நேரம் சொன்னீங்களா 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 10 ரூபாய் வாங்குறாங்க. நீங்க சரியா பார்க்கல, மாற்றம் பண்ணிட்டாங்க, 20 ரூபாய் வாங்குறாங்க. முதல் 10 ரூபாய் வாங்கினாங்க, இப்ப 20 ரூபாய் வாங்குறாங்க. மாற்றமா இல்லையா? அது மாற்றம் தானே. அப்ப இந்த மாற்றம், இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி நடைபெறும். இது எதனுடைய தொடர்ச்சி என்று பார்த்தால், ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய நீட்சி தான் இது. நம்ம அதை ஒத்துக்கணும். மக்களை அவர்களுக்கு கல்வியாளர்களாக மாத்தல, சிந்திப்பவர்களாக மாத்தல. இந்த 75 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்களை வெறும் வாக்காளர்களாக வைத்திருந்தது. அதை விஜய் வந்தால் பயன்படுத்திக்கிட்டாரு, எளிதா பயன்படுத்த. நீங்க வேணா பாருங்க, இப்பயும் பாருங்க, நாம் தமிழ் கட்சி கூட்டங்கள் நடக்கும் போது, தேர்தல் பரப்புரை நடக்கும் போது, அருமை தாய் தமிழ் உறவுகளே அப்படின்னு சொல்லுவோம். அருமை தாய் தமிழ் உறவுகளே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் கேட்போம். திமுக காரன் அதிமுக காரன் பேசும்போது பாருங்க, அருமை வாக்காள பெருமக்களேம்போம். அவனுக்கு வாக்காள பெருமக்கள் அவ்வளவு. இந்த மக்கள் வாக்கு பார்த்தா தங்கமாலே ஒரு ஓட்டு, சத்யாவே ஒரு ஓட்டு, ஏழுமலையா ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். நமக்கு ஓட்டு வேணும், நம்ம எப்பயோ போயிட்டு இருப்போம். வாக்கு உரிமை ஒன்று இருப்பதனால் நாம் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை வாழ விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இல்லை என்றால் நம்ம உறுப்புகள் அந்த கொரோனா காலத்தில் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இந்த ஐசியூல போய் படுத்த உறுப்புகள்லாம் வித்துறானுங்க. ஒரு வருது அது 50 லட்சம், அது 15 லட்சம், இது 20 லட்சம் அப்படி போட்டான். ஒரு நிறைய பேர் அனுப்பி விட்டான், வித்து அனுப்பிவிட்டான். அதே மாதிரி தான் நம்மளை வித்து இருப்பானுங்க. அப்போ இது யாருடைய குற்றம்? நம்ம இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசை கண்டித்து நடத்துகிறோம் என்றால் இந்த அரசை கண்டித்து பயன் இல்லை. இந்த அரசை யார் தேர்ந்தெடுத்தது? இந்த அரசு வேண்டும் என்று யார் கேட்ட? நீங்க கேட்டமா? தங்கமாரி கேட்டாங்களா? நான் கேட்டேன்னா? தங்கச்சி கேட்டதா? யாரும் கேட்கல. ஆனால் ஒரு கூட்டம் வேணும்னு கேட்டுடுச்சு. நல்லா அழகா இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டான்னு பாட்டு பாடுறாரு, தொட்டுக்கொள்ள சாதனா தரட்டான்னு கேட்கிறாரு. ஆகவே இவர் அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அது நினைச்சதனுடைய விளைவு, வாக்கு செலுத்தினுடைய விளைவு அவர் ஒரு எதிர்பாராமல் முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. நான் உண்மையாகவே இந்த முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அவர் முகத்தை மட்டும் எடுத்து போடுறாங்க, படம் போடுறாங்க. இந்த முகத்தில் அவர் கவலை தேய்ந்த முகம், இவர் இந்த முகத்திலிருந்து அவரோட உடல் மொழியும் அடங்கி இருக்குன்றாங்க, பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்காருன்றாங்க.
அவர் வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் தெரிஞ்சு நான் வந்து இந்த எப்பயாவது தன்னை ஒரு அறிவாளியாக நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் இந்த நாட்டை திருத்துவேன் மாற்றுவேன் ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்ல. மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்திட்டாங்க, அவர் வந்துட்டார். ஆனால் இந்த மக்கள் 16 ஆண்டுகளாக ஒற்றை மனிதன் வீதி வீதியாக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. மாலை நேர பல்கலைக்கழகமாக நாம் தமிழ் கட்சி மாற்றி வைத்திருக்காரு. அவரை யாராவது பார்த்தாங்களா, சிந்திச்சாங்களா? படம் போட்டு காமிச்சார, வீதிக்கு வீதி போய் படம் போட்டு காமி. நான் வந்தால் போக்குவரத்து துறை இப்படி இருக்கும், நான் வந்தால் மருத்துவத்துறை இப்படி இருக்கும், நான் வந்தால் கல்வித்துறை இப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு காமிட்டாரு. அவரை யாராவது பார்த்தீங்களா? அவருக்கு யாராவது ஓட்டு போட்டீங்களா? இந்த மாற்றம் வேணும்னு நினைச்சீங்களா? அப்போ இது யாருடைய விளைவு? இந்த மக்கள் ஒரு மனிதனை, நல்ல மனிதனை ஏற்றுக்கொள்ளாததால் வந்த விளைவு. இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ என்ன அனுபவிச்சுதான் ஆகணும்? நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனால் நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான் இங்க கொடுமை. நாங்க விரும்பல, இந்த ஆட்சியை விரும்பல, இந்த அதிகாரத்தை விரும்பல, இந்த நிர்வாகத்தை நாங்கள் விரும்பல. ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், நாங்களும் அந்த கொடுமைகளை அனுபவிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்சின்னு தொடங்கும் போது 2010 கட்சி தொடங்குவதற்கான அந்த ஆயத்த பணிகள் அண்ணன் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற போது அரசியல் சார்ந்த பொருளியல் சார்ந்த அதிகாரிகள் இல்ல அது பிரமுகர்கள் எல்லாம் அண்ணனை வந்து சந்திச்சாங்க. சந்திச்சு அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, சீமான் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும் விரும்பிட்டீங்க, ஒரு மாற்று அரசியல் சக்தி வேண்டும், இந்த மண்ணில் வேண்டும், நீங்க அதிகாரத்துக்கு வரணும். ஆனால் நீங்கள் நாளைக்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த நாட்டை நாடாக மாற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும் சொன்னார். சொன்னாங்க 40 ஆண்டுகள், இந்த நாடை நாடாக மாற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவங்க சொல்லிய 16 ஆண்டு ஆகி போச்சு. அதை விட இன்றைக்கு நாடு மோசம் அடைஞ்சு போயிருக்கு. மோசம் அடைந்து போனது மட்டுமல்லாமல் ஒரு மோசமான நிர்வாகத்தின் கீழ் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த நாடு போய் சிக்கி கொண்டது. எப்படி தப்பிக்க போறோம், இதுல இருந்து எப்படி மீள போகிறோம், மீண்டு வரப்போகிறோம் என்ற கவலை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது, தம்பிமார்களுக்கும் இருக்கு, தங்கைகளுக்கும் இருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கு தங்கைமார்களுக்கு இருக்கு? நாங்கள் தான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரே சக்தி இந்த நாட்டில். வேற யாரும் இல்லை, வேற யாருக்கும் அக்கறை இல்லை. இப்போ எங்க மேலே கூட எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு. அண்ணன் சொன்னது எல்லாம் செய்யலையோ, நம்ம செவிமடுக்கலையோ, அண்ணன் சொன்னது எல்லாம் செயல்படுத்தலையோ, அண்ணன் சொன்னது எல்லாம் செயல்படுத்தி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த மண்ணில் நடந்திருக்காதோ என்ற குற்ற உணர்வு கூட இருக்கு. ஆனால் இதிலிருந்து நாங்கள் திருந்திடும், நாங்கள் வந்து கவலைப்படல, தோத்துட்டோம், எங்களுக்கு தோல்வி இல்லை. தோல்வி என்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, அது ஒரு செயலே கிடையாது. நாங்கள் வந்து ஓட்டுக்கானவர்கள் இல்லை, நாங்கள் இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை சொல்லி சொல்லி தான் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்திருக்கின்றார், சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்கின்றார். ஆகவே தோல்வி என்பது எங்களுக்கு அது தோல்வியே இல்லை, அது எங்களுக்கு ஒரு போற போக்கில் ஒரு சிக்கல், அவ்வளவுதான். ஆனால் மீண்டும் களத்தில் நாம் இந்த அரசியல் கழக தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கும் வீதியில் வந்து நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்கள் ஒரு சிக்கல்னா மக்கள் இப்ப தேட ஆரம்பிச்சிட்டோம், மறுபடியும் எங்க சீமான், எங்க சீமான், எங்க சீமான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு மக்களுக்கு ஒரு சிக்கல் என்றால், ஒரு போராட்டம் என்றால், மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால், அந்த இடத்தில் ஒரு மனிதன் போய் தட்டி கேட்கிறான் என்றால், நீ கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப கம்யூனிஸ்ட்லாம் தட்டி கேட்கறான், எனக்கு சீட்டு கம்மியா இருக்குது, 2 சீட்டு 3 பொட்டி அதிகமா கொடு, 2 சீட்டு அதிகமா கொடுன்னு நிற்கிறான். நாங்க அப்படி நிக்கல, கம்யூனிஸ்ட் முடிஞ்சு போய் கம்யூனிஸ்ட் என்று ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாது, ஏறக்குறைய இந்தியாவிலே கிடையாது. துடைத்து முடிச்சு விட்டா எல்லாம் 2 சீட்டுக்கும். மகேந்திரன் ஒருத்தர் போய் அந்த கட்சியில சேர்ந்த பிறகு எங்கடா இருக்கு கம்யூனிஸ்ட், எங்க இருக்கு? மகேந்திரன் ஒரு பெரும் மதிப்புக்குரிய எங்களால் மதிக்கப்பட்ட ஒரு மனிதன் போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்த பிறகு கம்யூனிசம் என்பது ஒன்று இந்த நாட்டில் இல்லை, இது துடைத்து எறியப்பட்டு விட்டது என்பது தெளிவா தெரியுது. உண்மையான கம்யூனிஸ்ட்னா இன்னைக்கும் போராட்டமா, அங்க ஆர்ப்பாட்டமா மக்கள் சந்திக்கிறாங்களா? 100 பேர் கூடிக்கணும், 1000 பேர் கூடிக்கணும், அது 50 குரல் சீமான கூப்பிடுங்க, சீமான கூப்பிடுங்க, சீமான்ட்டு சொல்லுங்க, சீமான்ட்டு சொல்லுங்க. ஏன் போராட்டம் என்றால் மக்களுக்கானவன் என்றால் ஒற்றை தலைவன் சீமான் தான் என்பதை மக்கள் முடிவு பண்ணிக்கிறான். போராட்டம்னா மக்கள் முடிவு பண்ணிட்டான், அவன் தான் நியாயம் கேட்பான், எல்லாம் சரி. ஆனா ஓட்டுன்னா அவனுக்கு போட மாட்டான், ஓட்டு தற்கொலைகளுக்கு தான் போடுவான்.